அனைவருக்கும் வணக்கம். விஜய் த்ரிஷா விவகாரம் இந்த இந்த 24 மணி நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சோசியல் மீடியாவில் இந்த விஷயங்களை தாண்டி நம்ம எதையுமே நம்ம பார்க்க முடியல, கேட்க முடியல, பகிர்ந்துக்க முடியல. அந்த மாதிரி சோசியல் மீடியா முழுக்க விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். இது ஒரு ஆரோக்கியமான சூழலா? இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? இதே விஜய் த்ரிஷா விவகாரத்துக்கு முன்னாடி விஜய் சங்கீதா விவகாரத்தையும் இதே தாவேக்காவும் இதே விஜய் ரசிகர்களும் தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சங்கீதா மேல சேற்றை வாரி இறைத்தார்கள். சங்கீதா தரக்குறைவா திட்டினாங்க. சங்கீதா ஒருமையில பேசினாங்க. சங்கீதாவோட குடும்பத்தையும் சங்கீதாவோட குழந்தைகளையும் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணி வீடியோக்கள் போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இது எங்கடா போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல நடந்த அந்த பிரச்சனைகள், தஞ்சாவூர் அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த அந்த பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, எலெக்ஷனுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் கூட்டணி பேசி முடிச்சு அடுத்த கட்ட வேலைகளுக்கு நகர்ந்து போயிட்டாங்க. திமுக திருச்சி மாநாடுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு வரைக்கும் பேச போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது தாவேகா என்ன பண்ண போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்கு தாவேகா தலைவர் ஒரு பெரிய அந்த ஒரு மெசேஜை ஒரு பெரிய செய்தியை ஒரு பெரிய கண்டென்ட்டை விஜய் ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் கொடுத்துருக்காரு. அதுதான் த்ரிஷா விஜய் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன வீடியோவை பப்ளிஷ் பண்ணது. 2 பேரும் ஒன்னா போயிட்டு ஒரே காஸ்டியூம்ல போயிட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இதை வச்சு நீங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. நீங்க இந்த ட்ரெண்டிங் விஷயம் போய்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தலைவரும் முதலமைச்சரும் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸோட தொகுதி பங்கீடு முடிச்சுட்டு வெளியில கார்ல ஏறும்போது பத்திரிகையாளர் பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை காமிக்கிற அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. நீ மட்டும் தான் ட்ரெண்ட் பண்ணுவியா, நான் பண்ற பாரு ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில் இந்த ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் சதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள், விஜய் த்ரிஷா இந்த கல்யாணத்துக்கு போனது, விஜய் த்ரிஷா 2 பேரும் சேர்ந்து போனது, விஜய் த்ரிஷா 2 பேரும் ஒன்னா கார்ல போனது, விஜய் த்ரிஷா 2 பேரும் ஒரே காஸ்டியூம்ல போனது, இதற்கும் திமுக தான் சதியா, திமுக இதுக்கு பின்னாடி வேலை பார்த்திருக்கா அப்படின்ற மாதிரியும் ஒரு குரூப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி உண்மையான ரசிகர்கள், உண்மையான தாவேகா தொண்டர்கள் ரொம்ப சீரியஸாவே வருந்தத்தக்க அதை ஒரு ஒரு அதை பார்க்கும் போதே நம்மளுக்கே இவ்வளவு வெறித்தனமா இவ்வளவு ஆழமான அன்போட விஜய் மேல ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு 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 கணம் யோசிக்க வைக்கிற ஒரு சில ரசிகர்களும் ரசிகைகளும் போட்ட வீடியோக்கெல்லாம் பார்த்து மெய் சிலுத்து போன தருணங்களா இருக்கு. அதை பத்தி அந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறேன். இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? அந்த அரசியலை யார் பண்றது? தாவேகா பண்ணுதா அல்லது மற்ற இயக்கங்கள் திட்டமிட்டு இந்த செய்திகளையும் இந்த வதந்திகளையும் பரப்புறாங்களா அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் கவனமா பார்க்க வேண்டிய வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். எந்த கருத்து வேணாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம், அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அதே நேரத்தில் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா அரசியல் சம்பந்தமான தினசரி வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். விஜய் திரைப்பயணம், விஜயோட படங்கள் வரும்போது எந்த அளவுக்கு ரசிகர்கள் முட்டு கொடுத்தாங்களோ, ஸோ அதை இதுவரைக்கும் எந்த ரசிகர்களும் அது மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த படம் நல்லா இருக்கு, சூர மொக்கையா இருக்கு அல்லது சூப்பர் ஹிட் படமா இருக்கு, ரெண்டுக்குமே பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெண்டுமே கொண்டாடுவாங்க. திரும்ப வேணும்னே ஒரு 3-4 ஷோ போய் உட்காந்து பார்ப்பாங்க, அது மொக்க படமா இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு விஜயை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் அப்படியே விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச பின்னாடி அப்படியே தொண்டர்களா மாறுறாங்க. அதே மனப்பான்மை தானே உள்ள இருக்கும். நான் என்னோட விஜயை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எங்க அண்ணன் விஜயை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என் தளபதியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு ரசிக மனப்பான்மை கட்சி ஆரம்பிச்ச பின்னாடியும் தாவேகால தொடருது. முதல் மாநாட்டுல இருந்து, அதாவது விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டு, அதுக்கப்புறம் மதுரையில் நடந்த 2வது மாநாடு, அதுக்கப்புறம் தொடர்ந்து கரூர் சம்பவங்கள்ல இருந்து எல்லா விஷயத்துக்குமே இன்னைக்கு நேற்று நடந்த தஞ்சாவூர் சம்பவம் வரைக்கும் ஏன் அதுக்கு முன்னாடி அந்த விஜய் சங்கீதாவோட
அந்த லீகல் நோட்டீஸ், அந்த டிவோர்ஸ்க்காக அவங்க கொடுத்த லீகல் நோட்டீஸ், அது வரைக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து திமுக மட்டுமே தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து திமுக மேல சொல்லியே வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க கடந்த 2.5 வருஷமா. ஜனநாயகன் பட பிரச்சனைக்கு கூட திமுக தான் காரணம், சிபிஐ என்கொயரி போறது கூட திமுக தான் காரணம், விஜய் வந்து வெளியில பேசாததுக்கு திமுக தான் காரணம், விஜய் வந்து மக்களை சந்திக்காததுக்கு திமுக தான் காரணம், விஜய் வந்து போராட்டங்களை கலந்துக்கலைன்னா திமுக தான் காரணம், விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கலைன்னா திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்தாலே அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்துட்டாங்கன்னா அது வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்ல பழக்கப்பட்ட தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள். இதை பழக்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய். விஜயும் தாவேகாவோட ஐடி விங் அல்லது தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸை வழி நடத்திக்கிட்டு இருக்க ஒரு பெரிய டீம். இந்த டீம் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி இந்த வேலைகளில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தலைவரை பற்றி, தாவேகாவை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்தில் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணோம், ஜனநாயகன் படம் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், சிபிஐ என்கொயரி போகும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், அதே மாதிரி நீங்கள் வந்து விஜய் சங்கீதா அந்த டிவோர்ஸ் கேஸ்க்கும் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும். இதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரம் பேசி ஒரு வீடியோக்கு இத்தனை ஆயிரங்கள், இத்தனை லட்சங்கள் அப்படின்ற மாதிரி பேசின வீடியோக்கெல்லாம் வந்து ஆடியோக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இன்னைக்கு த்ரிஷா அந்த சங்கீதா குற்றச்சாட்டு வச்ச சில விஷயங்களை வந்து ஒரு நடிகை பேரை வந்து அவங்க வந்து ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து வேற யாரும் இல்லை, த்ரிஷா தான் அப்படின்றது மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அரசியலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், விஜயை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், விஜயோட ரசிகர்களுக்கு தெரியும், தாவேகா தொண்டர்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அது த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை யாரு சொல்லணும், இதை யாரு வந்து இல்லைன்னு சொல்லணும் அல்லது வந்து ஆமான்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷாவோ அல்லது விஜய் அவர்களோ. ஏன்னா வந்து பிரச்சனை வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் முன்னாடி தான் அந்த பிரச்சனை போகுது. அப்போ வந்து த்ரிஷா பேரையாவது வந்து அவங்க த்ரிஷா பேருன்னு சொல்லலை, ஆனால் விஜயோட மனைவி வந்து ஒரு 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 லீகலாக வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணுறாங்க, விவாகரத்தை கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து நீதிமன்றத்துலேருந்து வழக்கு தொடர்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து முன்னாடி வந்து நின்று என்னோட குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அல்லது என்னோட பர்சனல் லைஃப்பை வந்து யாரும் பொது வழியில் பேச வேணாம், குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் பேச வேணாம், குறிப்பாக என்னோட ரசிகர்கள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை அவர் சொல்லலை. அவர் சொல்லாததை பற்றி அவர் ஏன் சொல்லலைன்றதுக்காகவும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்கு. அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு விஜய் த்ரிஷாவை பற்றி தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் வந்து இவ்வளவு வந்து டீகோட் பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க, வேதனைப்பட்டிருக்க மாட்டாங்க, புலம்பி தீர்த்திருக்க மாட்டாங்க, அல்லது ஒரு பெரிய ஆற்றாமையில் இருந்திருக்க மாட்டாங்க. சில ரசிகர்களோட வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 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 காமெடி சென்ஸில் வந்து அவங்க வந்து வீடியோக்களை பதிவு பண்ணுறாங்க, ரீல்ஸை வந்து பதிவு பண்ணுறாங்க, மீம்ஸை வந்து பதிவு பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய சகோதரிகள் வந்து வளர்ற வீடியோக்கள் வந்து நான் பார்க்குறேன். நிறைய சகோதரிகள் வந்து ரொம்ப பொறுப்பு உணர்வோட சமுதாய அக்கறையோட பேசுகிற வீடியோக்கள் பார்க்குறேன். கடந்த 24 மணி நேரத்தில் நிறைய சகோதரர்கள் அதே மாதிரி தான் பொறுப்புணர்வோட பேசுகிற வீடியோக்கள் பார்த்துருக்கேன், அரசியல் தெளிவோட பேசுகிற வீடியோக்கள் பார்த்துருக்கேன், அதே மாதிரி அழுகிற வீடியோக்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப வருத்தப்படுற வீடியோக்கள் பார்த்துருக்கேன். ஸோ இவங்களெல்லாம் வந்து எப்படி நம்ம தற்கொலைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து எனக்கு அந்த வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டே இருந்தது. இவங்களை எப்படி தற்கொலைன்னு சொல்ல முடியும், இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்களே அப்படின்னா இவங்களை இந்த விஷயத்துக்கு, அதாவது இந்த சோசியல் மீடியா ஒரு ட்ரெண்டிங், விஜய் அவர்களுக்கு வந்து கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும், தாவேகாக்கு வந்து கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கட்டமைச்சது யாரு, அந்த அரசியலை வந்து கட்டமைத்தது யார் அப்படின்ற அந்த கேள்வியை தான் வந்து விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் கண்டிப்பா யோசிக்கணும். இன்னைக்கு வந்து விஜய் த்ரிஷா வந்து அவங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க, ஒன்னா கார்ல போனாங்க, ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு போயிட்டு இருந்தாங்க, இது தப்பா, என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்களா, எங்களால முடியலண்ணா, எலெக்ஷன் வேலை இருக்குது, நாங்கெல்லாம் எலெக்ஷன் வேலை பார்த்துருக்கோம், நீ என்னன்னா வேற வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு. இந்த பேச்சை அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை தான் நீங்க யோசிக்கணும். அப்படி யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க சரியான பாதையில இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த இந்த சமுதாயம் வந்து புரிஞ்சுக்கும். விஜய் அவர்களும் வந்து புரிவாரு. ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து என்ன புகட்டியிருக்காங்க, அது ஒரு பின்னாடி வந்து ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் வந்து ரொம்ப மோசமான கூட்டம். அந்த கூட்டம் வந்து விஜய் அவர்களை வந்து தவறா வழி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம டே 1ல இருந்து, அதாவது
தாவேகா கட்சி ஆரம்பிச்சு அவரோட முதல் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய் அவர்களை வந்து ஒரு கூட்டம் வந்து தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த கூட்டம் இன்னைக்கு வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த கூட்டம் சுருங்கலை, அந்த கூட்டம் மாறலை. அதுக்கு பதிலாக அந்த கூட்டத்தில் வந்து இன்னைக்கு ஆட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆட்கள் சேர சேர விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் வந்து யோசிக்கிற திறனும் வெளியில என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை உணர்வும் வந்து இல்லாம போச்சு அப்படின்றதான் இந்த மாதிரி செயல்களுக்கான ஒரு 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 தொடர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த நேரத்தில் அதாவது தன்னோட மனைவி வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து இந்த சமுதாயத்தில் இந்த அரசியல் களத்திலையும் சரி பொதுமக்கள்கிட்டையும் சரி ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு நடிகை, அது யாரை வேணாலும் இருக்கலாம், த்ரிஷா இல்லாமல் வேற யாரு கூட இருக்கலாம், அவங்களோட பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இதே பிரச்சனை தான் வந்திருக்கும். த்ரிஷா மட்டும் கிடையாது. த்ரிஷான்னு போகும்போது ஏற்கனவே 99% எல்லாரும் டவுட்ல இருந்தோம். இப்போ 1% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எந்த ஒரு நடிகையோட போயிருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய திரும்பவும் வந்து இன்னொரு கான்ட்ரவர்சியல் ஒரு ட்ரெண்டிங் ஆகுமே. இது வந்து நம்மளோட அரசியல் வாழ்க்கைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருமா, அல்லது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா, அல்லது வந்து நமக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துமா, நம்ம ரசிகர்கள் வந்து கவலைப்படுவாங்களா அல்லது கொண்டாடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எதையுமே யோசிக்காமலா ஒரு மனுஷன் வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டோம்னா பண்ணியிருக்காரு. அல்லது இந்த விஷயத்த வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்க பேசக்கூடாது, நீங்க வந்து இப்படி ஒரு ஒரு ஹைட் அண்ட் சிக் கேம் வந்து எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க விளையாண்டுட்டே இருப்பீங்க, யார் அந்த நடிகை, த்ரிஷாவா இருப்பாங்களா, அவங்களா இருப்பாங்களா, இவங்களா இருப்பாங்களா அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு, இதெல்லாம் வந்து பப்ளிக்ல பேசிக்கிட்டு, இதெல்லாம் வந்து பப்ளிக் ஃபோரம்ல வந்து ஒரு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு, இதை பத்தி பேசுறதுக்காக நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இன்னைக்கே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சிக்காக அந்த விஷயம், அதாவது அவருக்கு தெரிஞ்சு அவரோட அரசியல் அறிவுக்கு எட்டியே இந்த விஷயத்த பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி அவர் பண்ணல அப்படின்னா அப்போ இதை பண்ண வச்சது, பண்ண தூண்டுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பின்னாடி இருக்க ஒரு குரூப். அந்த குரூப் தான் வந்து இவரை தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவரை வந்து வெளியில விட மாட்டாங்க. இவரை வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க. இவருக்கு ஸ்கிரிப்டை வந்து தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க. இப்ப தஞ்சாவூர்ல அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே வந்து ஒரு தப்பான வாக்குறுதிகள், ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வாக்குறுதிகள். அதை சொன்னா வந்து என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரிஞ்சே வந்து அந்த கூட்டம் வந்து பிளான் பண்ணி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த கூட்டம் தான் இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. விஜய் சங்கீதா பிரச்சனையில வந்து திமுக தான் பின்னாடி இருக்கு அப்படின்ற இப்படி நீங்க சொல்லி வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை 1000 கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஒரு ஆடியோ வந்துச்சு இல்லையா, அதே ஆடியோ வந்து நமக்கு கரூர் சம்பவத்திலையும் வந்திருக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து 3 நாள் கழிச்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள வந்து நான் சொல்ற கண்டென்ட்டை வந்து நீங்க வெளில பப்ளிஷ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஒரு வீடியோக்கு 25,000 தரேன் அப்படின்ற அந்த வீடியோவும் சோசியல் மீடியால இருக்கு. ஸோ அப்போ ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றதுக்குன்னே ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த டீமுக்கு அந்த அந்த ஒரு பெரிய தொகையை வந்து யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க இல்லையா, ஒரு சேனல், அந்த சேனல் கொடுக்குற நியூஸையும், அந்த சேனல் கொடுக்குற மீம்ஸையும், அந்த சேனல் கொடுக்குற கண்டென்ட்டையும் எல்லாரும் ஃபாலோ பண்றதுல இந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பலிகடாக்கப்பட்டிருக்காங்க, அதாவது பலிகடாவா மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுல என்ன பலிகடா இருக்கு? அப்ப விஜய் ரசிகர்களுக்கு வந்து யோசிக்க தோணாதா? யாரோ சொல்ற விஷயத்த வந்து அப்படியே அவங்க வந்து அவங்களோட அறிவை வச்சு நான் யோசிக்க மாட்டாங்களா, அப்படியே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்டா பண்ண முடியும், பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தங்களை ஒரு அளவுக்கு அதிகமாக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க யார் என்ன குறை சொன்னாலும் நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டோம், ஏற்றுக்கவும் முடியாது. அது தப்புன்னு தெரிஞ்சாலுமே ஏற்றுக்க முடியாது. இது எல்லா மனிதனுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக என்னோட குழந்தை வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்தே என்னை கூப்பிட்டு என்னை வார்ன் பண்ணாங்கன்னா, என் குழந்தை தப்பு பண்ணியிருக்காது, என் குழந்தைய தப்பாக சொல்றதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல்லையோ அல்லது வந்து அந்த டீச்சரையோ வந்து நம்ம வந்து கண்டிச்சுட்டு வருவோம். அப்படி கண்டிக்க முடியலை அப்படின்னாலும் வெளியில வந்து ஸ்கூலை தான் திட்டுவோமே தவிர நம்ம குழந்தைய வந்து நம்ம திட்ட மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம குழந்தை அது அப்படின்ற அந்த உணர்வு, நம்ம குழந்தை தப்பு பண்ணாது அப்படின்ற அந்த ஒரு ஆழமான ஒரு மூட நம்பிக்கை. ஸோ அதை வந்து நம்ம ஆராய்ஞ்சு கூட பார்க்க மாட்டோம். அதே மனப்பான்மை தான் வந்து இந்த ரசிகர்கள் அப்படின்ற அந்த அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து விஜய் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அது அவங்கள வந்து எப்படி வந்து அரசியல் படுத்தியிருக்காரு அப்படின்றத இந்த விஜய் திரிஷா விஷயத்துல வந்து அவங்க ரியாக்ட் பண்றதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி கடந்து போறது, இது வந்து எவ்வளவு நாளைக்கு ஓடும் அப்படின்னா அடுத்த ட்ரெண்டிங் நியூஸ் வரைக்கும் தான். அடுத்த ட்ரெண்டிங் நியூஸ் வந்து இப்பவே வந்துருச்சு. மார்ச் 8ஆம் தேதி வந்து உலக மகளிர் தினம் இருக்கு இல்லையா, அந்த மகளிர் தினத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தாவேக்கா வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுக்கு முன்னோட்டமா வந்து நாளைக்கு மகாபலிபுரத்தில் அவங்களோட ஃபேவரட் பிளேஸான அந்த ஒரு ரெசார்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை கூப்பிட்டு, ஒரு குறிப்பிட்ட தாவேக்கா தொண்டர்களை, விஜய் ரசிகர்களை கூப்பிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ண போறாங்க. அந்த செலிப்ரேஷன் மீட்டிங்ல வந்து மகளிருக்கு தேவையான திட்டங்களை வந்து விஜய் அவர்கள் வந்து அறிவிக்க போறாரு. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை வந்து விஜய் அறிவிக்க போறாரு அப்படின்னு அந்த ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நாளையிலேருந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்களை திட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நாளைக்கு மாறும். ஸோ இப்படி ஒரு விஷயத்த வந்து ட்ரெண்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் வந்து நம்மளை கட்டி போட்டு சோசியல் மீடியாவுக்கு நம்மளை அடிமையாக்கி அது மூலமா லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கூட்டம் வந்து தாவேக்காக்கு பின்னாடி இருக்கு. எல்லா கட்சியிலையுமே வந்து ஐடி விங் இருக்காங்க, எல்லா கட்சியிலையுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, எல்லா கட்சிக்கும் ஃபேவரா பேசுற நிறைய மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனா மற்ற கட்சிகளுக்கு தாவேக்காக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தாவேக்கா உருவானதே வந்து இந்த சோசியல் மீடியா மூலமா தான். தாவேக்காவோட வளர்ச்சியே வந்து இந்த சோசியல் மீடியா மூலமா தான். மக்கள் சந்திப்புல கிடையாது, மக்கள் பிரச்சனைகளை பேசி கிடையாது, மக்களோட மக்களை வாழ்ந்து கிடையாது, மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை பண்ணி வளர்ந்த கூட்டம் கிடையாது, கட்சி கிடையாது அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு மோசமான அரசியல் வரலாறு வந்து தாவேக்காக்கு வந்து கடந்த 2.5 வருஷமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மாறல, நாளைக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா மற்ற கட்சிகளுக்கு அடிப்படையா வந்து அவங்க வந்து மக்கள் இருந்து தான் அந்த அவங்களோட கட்சியவே தொடங்கியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை, தொண்டர்கள் பிரச்சனை, கட்சியில என்ன நடக்குது, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், யாருக்கு வந்து யாரை வந்து எந்த நேரத்தில் வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சேர்த்து மக்களுக்கான அரசியலை வந்து எல்லா கட்சிகளுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட ஐடி விங் வந்து ஒரு பெரிய டாமினேட் ஆக மாட்டேங்குது மக்கள்கிட்ட. மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, அவங்களோட தொண்டர்கள்ட்ட வந்து ஒரு பெருசா வந்து தாவேக்கா லெவலுக்கு வந்து டாமினேட் ஆக மாட்டேங்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஐடி விங், அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதை வந்து அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து இயக்குற அந்த ஒரு பெரிய கூட்டம், அந்த ஒரு பெரிய டீம் வந்து விஜய் ரசிகர்களை வந்து பலிகடா ஆக்குது அப்படின்றதான் என்னோட வாதமா இருக்கு. இதை வந்து எத்தனை விஜய் ரசிகர்கள் வந்து ஒத்துக்குருவீங்க, இது எத்தனை விஜய் தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஒத்துக்குருவீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா விஜய் வந்து வேற ஒருத்தங்க கட்டுப்பாடுல இருக்காரு. விஜய்க்கு வந்து தமிழகத்துல என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஒரு புரிதலை வந்து அவங்க புகுத்தலை. விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து பேசவோ அல்லது தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறவோ இந்த டீம் வந்து சப்போர்ட்டா இல்லை. அதுக்கு பதிலாக வந்து விஜய் யாராவது பேசுனா அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசு, விஜய் யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை அப்படியே திருப்பி வந்து ஆப்போசிட்டா பேசணும், விஜய்க்கு எது நடந்தாலும் அதை அப்படியே திமுக மேல பழி போட்டு பேசு, இதை நீ பேசிக்கிட்டே இதை தவிர வேற எதுவுமே பண்ணாத, யோசிக்காத, உன்னோட அறிவை கொண்டு யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாம் டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை என்னையும் சேர்த்துக்கல, என்னோட சகோதர சகோதரிகள் உங்களுக்காக தான் சொல்றேன், நம்மளை வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து நீங்க உடைச்சிட்டு வெளியில வரணும். உடைச்சிட்டு வெளியில வந்து இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இந்த பிரச்சனையினால இதோட பின்னணி என்ன, இந்த பிரச்சனையினால கிடைக்க போற மாறுதல் என்ன, இந்த பிரச்சனையில கிடைக்க போற ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்க பகுத்து ஆராய்ந்து உங்களோட வாக்குகளை வந்து நீங்க டிவி கேக்கு போடுங்க, டிஎம்கேக்கு போடுங்க, ஏடிஎம் கேக்கு போடுங்க, பிஜேபிக்கு போடுங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க, எந்த நடிகரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, எந்த நடிகருக்கு வேணாலும் ரசிகர்களா இருங்க. அதை பத்தி யாருக்குமே எந்த கவலையும் கிடையாது, யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தெளிவான சிந்தனையோட இருங்க அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி.